பத்திரிகையாளர் திரு சுபேர் இணைந்திருக்கிறார். அவரிடமும் கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. சரி, இப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த பதவி அப்படிங்கறது வழங்கக்கூடாதுன்னு விசிக தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இவங்களும் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்திருந்த ஒரு கட்சியும் கூட. இப்ப இந்த நிலைப்பாடு நம்ம எப்படி பார்க்கணும் சார்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இல்ல, முதல்ல இந்த அதிமுகவிலிருந்து இந்த பிரிந்து வந்திருக்கக்கூடிய ஆதரவு கொடுத்திருக்கக்கூடியவர்களை விஜய் முதல்ல ஆதரவே கேட்கல. அவர்களாக தான் நாங்க இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறோம்னு ஒரு 25க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஒரு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று விட்டு அந்த கட்சிக்கு கட்டுப்படாமல் இவங்க எதிர்த்து வாக்களித்திருக்காங்க. இதுவே கட்சி தாவல் தடை சட்டம் அவர்களுக்கு பாயக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனார்னா இவங்க பதவி போறதுக்கு கூட வாய்ப்பு. இப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருக்கிறப்ப இவர்களை அமைச்சரவையில் அமைச்சராக்குறது என்பது அது சரியா வராது. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இவர்கள் பின்புலத்தை பார்க்கணும். எஸ்.சி. வேலுமணியா இருக்கட்டும், சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், பாஜகவோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை உங்களுடைய அமைச்சரவையில் கொண்டு நீங்க சேர்க்கிறது பாஜக உங்களை மறைமுகமாக கண்ட்ரோலில் எடுப்பதற்கு வழிவகுத்து விடும். ஏன்னா விஜய்க்கு வாக்களித்த மக்கள் மாற்றம் வேணும்னு வாக்களிச்சிருக்காங்க. இரண்டு கட்சிகளும் வேண்டாம் விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்காக, அவருடைய முகத்திற்காக வேட்பாளர் பார்க்காம, சாதி பார்க்காம, பணம் பார்க்காம, காசு பார்க்காம அந்த மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இப்ப பழைய குட்டையை கிளறின மாதிரி அதே ஆட்களை நீங்க அமைச்சரவையில் கொண்டு உட்கார வச்சிருந்தது இவருடைய ஒட்டுமொத்த இமேஜும் போயிடும். இப்ப இவர் மதச்சார்பற்ற ஒரு அரசியலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய இவர் இப்ப திமுக தலைமையில் இருந்த வெற்றி பெற்றவர்களோட வெளியிலிருந்து ஆதரவு வாங்கியிருக்காரு. காங்கிரஸோடையும், விசிகாவோடையும், கம்யூனிஸ்டோடையும் ஆதரவு வாங்கியிருக்காரு. அந்த ஆதரவோடு இப்ப ஆட்சி நடைபெற்று இருக்கு. இப்ப இந்த ஆட்சியை நீங்க நடத்தி கொண்டு போங்க. இவர்கள் ஆதரவு கொடுத்தா வாங்கிக்கங்க. அமைச்சரவையில் சேர்ப்பது என்பது ஒரு தவறான விஷயத்திற்கு முன்னுதாரணமா போறோம். ஏன்னா ஆல்ரெடி இவங்க மேல அந்த கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமா, ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாருங்கிறதும் தெரியல. அப்ப இது நான் ஒரு புதிய அரசியல், மாற்று அரசியல், ஒரு புதிய அரசியல் செய்ய வந்திருக்கிறேன்னு சொன்னவர், வேறு ஒரு சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள், வேறு ஒரு சித்தாந்தத்தின் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லி அதில் நின்று அந்த கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றவர்களை ஒரு அமைச்சரவைக்குள்ள கொண்டு உட்கார வைக்கிறார்னா இவருடைய கொள்கையில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுரும். அந்த ஒரு தவறை இவர் செய்யக்கூடாது. செஞ்சாருன்னா அவருக்கு அதுக்கான பின்விளைவுகள் அவர் தான் அங்க அனுமதிப்பாரு. ஏன்னா இவர்களுக்கு பின்னாடி எல்லாமே பாக்குறப்ப எங்கேயாவது போய் பாஜக நிற்கும். அப்ப இவர்கள் அமைச்சரவையில் உட்கார்ந்தா பாஜக இவர்கள் மூலியமாக விஜய் கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் பின்னாடி. ஆக இந்த விஷயத்தில் விஜய்க்கு இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டாரு. மக்கள் மத்தியில ஒரு மக்கள் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும் போது இந்த வேலையை இவர்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சுமுத்தாவே இந்த ஆட்சியை ரன் பண்ணி கொண்டு போலாம். ஆனா இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வந்துடும். ஒரு என்ன செய்ய போறார் அப்படிங்கிறது அவருடைய கையில தான் இருக்கு. சார், இப்ப இன்னும் கொறடா யாரு, சட்டமன்ற குழு தலைவர் யாரு, எதுவுமே நியமனம் ஆகல அதிமுகவை பொறுத்த வரைக்கும். இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே முதலமைச்சர் விஜய் அவருக்கு தெரியும் இல்லையா? சோ இவ்வளவு சீக்கிரம் அமைச்சரவையில இவங்களுக்கு பதவி வழங்குறதுக்கோ இல்ல கட்சியில பதவி வழங்குறதுக்கான ஒரு முடிவை இவங்க எடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இது எடுக்கிறதாகத்தான் இப்போ ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. 2 நாளா நேற்று கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஆட்சி அதிகாரத்துல நீங்க உட்கார வைக்க கூடாதுன்னு அவங்க சொல்றாரு. அப்ப ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை அங்க அடிபடுற மாதிரி தான் தகவல் வருது. அமைச்சரவையில் அவர்களுக்கு அமைச்சருக்கான பங்கு கொடுக்கு இல்ல. இன்னும் இன்னொரு சிக்கல் வரும். இல்ல என்னன்னா 32 பேர் இருந்தா தான் ஒரு தனி அணியாக அவங்க செயல்பட முடியும். அவங்க கிட்ட இருக்கிறது 25-24 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த 32 பேருக்கு அதுல இருக்க ஒரு 4 பேருக்கோ 3 பேருக்கோ அமைச்சரவையில் பங்கு கொடுத்தீங்கன்னா அவர்கள் கூட இருக்கிற ஆட்களே பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவும் ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப பல்வேறு சிக்கல் இருக்கு. அதுக்காக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லாரையும் வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க, இல்ல ஏதாவது வாரியம் கொடுங்க. அமைச்சரவையில் பங்குங்கிறது ஒரு அரசாங்கம் கொள்கை ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இவங்க கட்டுப்பட்டு போவாங்களா? அதிமுக பாஜக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றவர்கள், கொள்கை எதிரின்னு சொன்ன ஒரு கட்சியிலிருந்து வெற்றி பெற்று வந்தவர்கள், கூட்டணியோடு வெற்றி பெற்று வந்தவர்களை அமைச்சரவையில் உட்கார வச்சா கொள்கை எதிரியோடு ஒரு சமரசம் செய்து கொண்டது மாதிரி தானே வரும். அது ஒரு தவறான இல்ல, அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடும். ஏன்னா இவர் தனித்து தான் ஒரு அடையாளமாக இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்க. விஜய் அவர்களை தனித்து அடையாளமாக பாக்குறாங்க. அதுதான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த தனித்த அடையாளத்தை இவர் இழந்துடக்கூடாது. சார், இது எல்லாமே நம்ம ஒரு யூகமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க பதவிக்கு வருவாங்களா, இவங்களுக்கு இடம் கொடுப்பாங்களா அப்படிங்கறதுலாம் ஒரு யூகமா தான் இருக்கு அப்படின்னும் பொழுது இன்னொரு கேள்வியும் இங்க இருக்கு சார். ஒருவேளை
இவங்க வந்து இப்போ CV சண்முகம் அவருடைய தரப்புல இருந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து ஒரு அதிகாரம் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை தாவேக்கால அவங்களுக்கு இந்த மாதிரியான அமைச்சர் பதவிகள் ஒருவேளை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா சட்டப்பூர்வமா இதற்கான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகலாம். ஏற்கனவே 2017 அதிமுக சின்னத்தில் வெற்றி பெற்று எதிராக வாக்களிச்சாங்கன்னு 18 பேருக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அதை நம்ம பார்த்தோம். அந்த வரலாறுகள்லாம் இருக்கு. ஆனா காலதாமதப்படுத்த முடியும், காலதாமதமாக்கலாமே ஒழிய அது ஒரு பிரச்சனைகளை தான் முடியும். ஏன்னா இன்னும் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார். அந்த A1 A2 ஃபார்ம்ல கையெழுத்து போடுறதுடைய அதிகாரம் அவர் தான் வச்சிருக்காரு இன்னைக்கு. அப்ப இவர் பார்த்து அவர்களை நீக்கலாம், சேர்க்கலாம். அந்த அதிகாரம் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட தான் இருக்கு. அப்படிங்கும் போது இவர் நீதிமன்றத்துக்கு போனார்னா அது ஒரு பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்தும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.